அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்களினுடைய வரிசையில கடைசி நூலா இடம்பெற்ற, அதாவது 14 நூல்கள் சைவ சாஸ்திர நூல்கள் நம்ம பார்த்தோம். அந்த 14வது நூல் தான் அந்த சங்கற்ப நிராகரணம் அப்படின்ற ஒரு நூல். இந்த நூல் பற்றிய குறிப்பை தான் நம்ம காணொளியா பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க யுஜிசி நெற்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நான் அந்த காணொளியை உங்ககிட்ட பகிர இருக்கின்றேன். சங்கற்ப நிராகரணம். ஆசிரியருடைய பெயர் உமாபதி சிவாச்சாரியார். பாடல்கள் 474 குறள் வெண்பாக்களால் ஆனதுதான் அந்த சங்கற்ப நிராகரணம். இந்த நூல்ல இடம்பெற்றுள்ள பொதுவான தகவல்கள் அல்லது குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ, சங்கற்பம் அப்படின்னா கொள்கை அப்படின்னு பொருள், நிராகரணம் அப்படின்னா மறுப்பது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு கொள்கையை மறுக்கக்கூடிய நூல் தான் இந்த சங்கற்ப நிராகரணம். இந்த மறுக்கக்கூடிய ஒரு கோட்பாடு நம்ம கிட்ட ஆரம்ப காலத்திலே இருந்திருக்கு. இலக்கண விளக்கம், அதாவது வைத்தியநாத தேசிகர் எழுதிய இலக்கண விளக்கத்தை சிவஞான முனிவர் மறுத்து இலக்கண விளக்க சூறாவளி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. அந்த இலக்கண விளக்க சூறாவளியே சி.வை. தாமோதரம் பிள்ளை அநியாய கண்டனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ராமலிங்க அடிகளுடைய திருவற்பாவ மறுப்பான்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்ப அந்த மறுக்கக்கூடிய ஒரு பாங்கு நம்ம கிட்ட ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்ப இந்த சங்கற்ப நிராகரணம் அப்படின்றது கொள்கைகளை மறுக்கக்கூடிய ஒரு நூலா இந்த நூல் விளங்கி இருக்கிறதுனால இந்த நூலுக்கு இந்த பெயர் கொடுத்திருக்காங்க. இந்த நூல் புற சமயங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் எடுத்து பேசுது. எடுத்து பேசிட்டு அதை என்ன பண்ணுது, மறுக்கவும் செய்யுது. அதனாலதான் இந்த நூலுக்கு இந்த பெயர் வந்திருக்கு. இது சைவ சித்தாந்தத்துக்கு நெருக்கமான அகசமய தத்துவங்களை மறுத்து எழுதப்பட்ட ஒரு பணுவலா இந்த நூலை நம்மளால பார்க்க முடியுது. ஈஸ்வர அவிகாரவாதம், ஐக்கியவாதம், சங்கிராந்தவாதம், சிவசமவாதம், சைவவாதம், நிமித்த காரண பரிணாமவாதம், பாடானவாதம், பேதவாதம், மாயாவாதம், இப்படி சொல்லக்கூடிய சமயவாதங்களும் என்ன பண்றாருன்னா மறுத்து சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நுட்பத்தை இந்த நூல் நம்மளால பார்க்க முடியுது. சிவஞான சித்தியாரினுடைய பரப்பக்கம் போன்று இந்த நூல் பேசப்பட்டிருக்கு. இந்த நூல்ல இருக்கக்கூடிய சித்தாந்தத்தினுடைய நுண்ணிய பொருள்களும் திருவைந்து எழுத்தின் மறைபொருள்களும் இந்த நூல்ல அதிகமான இடத்துல பேசப்பட்டிருக்கு. இந்த தகவலோட சங்கற்ப நிராகரணம் பற்றிய கருத்துகள் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.